உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு வெங்கடேஷ், கோவமா? ரொம்ப இன்சல்ட் பண்றா சிஸ்டர். வண்டியில கூட்டிட்டு போய் விட்டா கூட தப்பா? அந்த அளவு கூட என் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லையா? நாம பண்ண தப்பு நம்மள துரத்தோன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அவளுக்கு அந்த நம்பிக்கை உங்க மேல வரணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும் வெங்கடேஷ். நான் பொறுமையா தான் இருக்கேன். ஆனா அவ மனசு மாறவே மாட்டேங்கிறாளே. மாறுவா. கண்டிப்பா ரத்னா உங்களை ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அதுக்கு இன்னும் கூட அதிகமா காலம் ஆகலாம். ரத்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். மாமா காப்பி. இல்ல பரணி, ரத்னா எம்பிட்டு அமைதியான பொண்ணு, இம்பிட்டு பிடிவாதமா இருக்காளே. நிஜமாவே அவன் மனசு மாறுவான்னு நீ நம்புதியா? ஏண்டா, நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அவன் மேல கொலை வெறியில இருந்தேன். இப்ப நான் அவனை புரிஞ்சுக்கலையா? அவன் இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிச்சயம் ரத்னாவும் மாறுவா. வெங்கடேஷன் நம்புவா. 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழதான் போறாங்க. நம்பு. அண்ணே, எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க? இல்லை, இதானே ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்ன. அது சொன்னேன். எங்கேயாவது நிழலா இருந்தா வண்டியை நிப்பாட்டு. இல்லை, ஏதோ சீக்கிரமா போனோம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிழலா பார்த்து நிப்பாட்டுங்க. அது சொன்னேன். உங்ககிட்ட தனியா பேசணும். நீ ஓரமா வண்டியை நிப்பாட்டு. நிறுத்துனே. நீ வாத்தியாரமான என்ன நடு ரோட்ல வச்சு கேள்வி கேக்குதியா? என்ன இல்லை, உங்க விருப்பத்துக்கு நான் எல்லாத்தையும் செய்தேனே. செய்யும் போது உங்களை கேட்காம நான் ஏதாச்சும் ஒன்னாவது செஞ்சிருக்கேனா? எல்லாத்தையும் நான் உங்களை கேட்டு தானே செய்தேன். அவ பரணி விஷயத்துல மட்டும் எப்படி இல்ல, அவளுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன். அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்குதீங்க. என் குடும்பம் என் கண்ணு முன்னாடியே அடியத்தை பார்க்க சொல்லிதீங்களா? என் பக்கத்துல என்ன நியாயம் இருக்குன்னு யாராச்சும் காது கொடுத்து கேட்டதானே என்னன்னு புரியறதுக்கு. சரி சொல்லுனே, கேக்குறேன். ஏய், அந்த நரி பையன் இருக்கானே, அவங்க அப்பா சவுந்தர பாண்டி, அவன் இதை வச்சு ஒரு பரமபத ஆட்டத்தையும் பிளான் பண்ணிருக்காம்ல. அதுக்கு தானே வேணாங்க. பரணி இங்க இருக்கிறப்ப மட்டும் அவர் பிரிக்க முயற்சி பண்ணாமையா இருக்காரு. அவரு எங்க இருந்தா என்ன? இவரு சொன்னா அவ பிரிஞ்சிருவாளா? இல்லை, அப்பனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சு அந்த நடிக்கிறத எல்லாரும் நம்புதீங்களா? என்ன அர்த்தம்? சரி அவனை விடு. அம்மா நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது என் முன்னாடியே வந்து நின்று சொல்லுதால, நம்ம பரணியை நீ அனுப்பாத. இதே மாதிரிதான் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு அனுப்பி உங்ககிட்ட இருந்து என்னைய பிரிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்பி அவளை பிரிக்க பாக்குதான். எக்காரணத்துக்கு ஒண்ணு பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்பாதன்னு அவன் வாயாலே சொன்னால. இதுக்கு என்ன சொல்லுத? ஏலே, என்ன நான் சொல்லுத நம்பலையா? எப்படின்னு நம்ப முடியும்? நீ கடல்ல விழுந்திய போயே, அப்ப நீ எங்க போனன்னு திக்கு தெரியாம அலையும் போது அம்மா கனிவாயில வந்து சொன்னால, அதை நம்பித்தான் உன்னை தேடி வந்த நானு. அன்னைக்கு அதை நம்பும் போது இன்னைக்கு இதை நம்ப மாட்டேனா நானு? பாருங்க, நான் சொல்றத நம்ப கூட வேண்டாம் நீங்க. இப்ப நான் சொல்லுதம்லா, இதை கேட்டா போதும். என்ன செய்யணும் ஏதை செய்யணும் நான் பாத்துக்கிட்டேன். இது எங்க விஷயம். இதுல நாங்க 2 பேரும் முடிவு எடுத்துக்கிதான். எதுக்கு 3ஆவது ஆள் வந்து உள்ள பேசிய? எது வந்தாலும் நான் பாத்துக்கிட்டோம்ல, நான் சமாளிச்சுக்கிட்டேன். போதுமா? ஓ, அந்த அளவுக்கு நீ பிடிவாதமா இருக்கியானே? அப்படிதான் வச்சுக்க. நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசுறவங்க கிட்ட என்னத்த சொல்லி பிரயோஜனம்? குட் மார்னிங் ஹலோ சார். சார். என்ன சார் தனியா வரீங்க? ரத்னா மேடம் வரல? இல்ல சார், அவங்களுக்கு அவசரமா வேலை இருக்குன்னு முன்னாடியே வந்துட்டாங்க. ஓ, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல. குட் மார்னிங். ஹாய். ஹாய். இறங்குங்க, ஸ்கூல் வந்துருச்சு. வணக்கம் மேடம். பாய், ஹாவ் அ கிரேட் டே. என்ன வெங்கி சார், காலையிலே இப்படி பண்ண? இப்படி வண்டி கொஞ்சம் ஓரவில்ல, என் வண்டியை நான் நிறுத்தணும்ல. ஏய், என்ன நக்கலா? சார், இது ஸ்கூலு, நீங்களும் நானும் வாத்தியார் வேற. இங்க மரியாதை ரொம்ப முக்கியம். மண்ணாங்கட்டி முக்கியம். உன் மேல கொலை வெறியில இருக்கேன். மரியாதை போயிடு சொல்லிட்டேன். ஓகே சரி, எனக்கு என்ன வந்தது?
மீசக்கார நண்பா உனக்கு ஆ. ம். ஏய் ரத்னா, துரோகி. இவன் கூட ஜோடி போட்டு வர்றதுக்கு தான் என் கூட வரமாட்டேன்னு சொன்னியா? ஆ? வெங்கி மாம்ஸ், வெங்கி பெல் அடிக்க போறாங்க. இன்னும் கிளாஸுக்கு போலையா? டைம் ரொம்ப முக்கியம். பை, ஹேவ் a great day. ஏலே அறிவழகா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ரத்னா என்னை மதிக்க போறதில்லடா. உன்னை போட்டு தள்ளினாதான் இவளுக்கு அறிவு வரும். இன்னைக்கு நீ செத்தடா. இன்னும் கோவம் குறையிலையோ? மூச்சு கொடுக்காம இருக்காளே, நாம தான் பேச்சு கொடுக்கணுமோ? ஏம்ல எங்க போற இந்த நேரத்துல? உனக்கு என்ன அதை பத்தி? இல்ல நைட்ல எப்படி திடீர்னு எழுந்து போனீனா? டேய், ரொம்ப ஓவரா சீன் போடாத. பெல் சத்தம் கேக்குதா உனக்கு? ஆமா. இது என்ன சவுண்ட் இது? குல்ஃபி ஐஸ்கிரீம் வித்துட்டு வராங்க, நான் வாங்கி சாப்பிட்டு வரேன். இல்லை இல்ல நானும் வரேன். போடா. இல்லை நானும் வரேன். இங்கே நைட்ல தனியா போயிட்டு இல்லை இருல. இல்லை டேய் தம்பி, நில்லு. பெல் அடிச்சிட்டு போயிட்டே இருக்க, நின்னு போக மாட்டியா? உன்னை தேடி இவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு. மாப் கரோ மேடம். இல்லை விடல, அவன் பொழப்ப அப்படி. இல்லை 2 குல்பி கொடுல. ஓகே சார். தேங்க் யூ. ஏம்ல கனி பிள்ளைக்கு குல்பின்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்காததுன்னு ஏதாச்சும் இருக்கா? டேய், இப்ப நான் உன் கூட இருக்கேன். என்னை பத்தி நீ பேசவே பேசாத. இல்லை என்ன அநியாயமா இருக்கு? நீதான் என் பக்கத்துல இருக்கிய. இப்போ உன்னைய பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது சரி, உன்கிட்ட நான் ரொமான்ஸ் எதிர்பார்க்கறேன் பாரு. அதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியை புடிச்சு வச்சு அத ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.